அது சரியா மே 13, 2011. 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய அண்டை மாநிலமான கர்நாடகா மாநிலத்தில் மாரல்வாடி என்ற பகுதியில் வாழ்ந்து கொண்டிருப்பவங்க தான் இந்த ஜெயராமா மற்றும் லக்ஷ்மண் அம்மா அப்படின்ற இந்த தம்பதியினர். இந்த தம்பதியினருக்கு மொத்தம் 3 மகள்கள். முதலாவதா சரஸ்வதி, இரண்டாவதா மஞ்சுளா, மூன்றாவதா கீதா. இந்த 3 மகள்களையும் எப்படி நம்ம கட்டி கொடுக்க போறோம் அப்படின்ற ஒரு கவலையோடையே தினந்தோறும் அந்த ஜெயராமா ரொம்ப கடுமையா உழைச்சி தான் பார்க்கக்கூடிய அந்த கூலி தொழில் மூலியமா கிடைக்கக்கூடிய அந்த கொஞ்சம் வருமானத்தை சிறுக சிறுக சேர்த்து வச்சு தன்னுடைய ஒவ்வொரு மகளையும் திருமணம் கட்டி கொடுத்துக்கிட்டே வராரு. அப்படிதான் தன்னுடைய மூத்த மகளான சரஸ்வதியை தகானி கோட் கிராமத்தை சேர்ந்த சித்தரப்பா அப்படின்ற ஒரு கூலி தொழிலாளிக்கு திருமணம் பண்ணி வச்சிருக்காரு. இந்த சித்தரப்பாவுமே சரஸ்வதியை திருமணம் பண்ணதுக்கு பிறகு எந்த பிரச்சனையுமே இல்லாம அவரும் நிம்மதியான லைஃபை தான் அவருடைய ஊர்களில் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இவர் தினக்கூலி பார்க்கறதுனால எப்போதுமே காலை 8-8:30 வீட்டை விட்டு கிளம்பி போனாருன்னா இரவு 7-8:30 மணிக்கு தான் வீட்டுக்கே வருவார். என்னதான் பொருளாதார ரீதியாக இவங்க முடங்கி இருந்தாலும் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் கணவன் மனைவி 2 பேரும் அந்த ஊரில் தங்களுடைய நிம்மதியான வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்படி இவங்களுடைய வாழ்க்கை நல்லா போய்கிட்டு இருந்த நேரத்தில் தான் அந்த ஒரு நாளும் இந்த தம்பதியினருடைய வாழ்க்கையில் எட்டி பார்க்க ஆரம்பிச்சது. அன்னைக்கு சரியா மே 13, 2011, சரியா 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கமலாபுரா கிராமத்து மக்கள் காலை எழுந்ததுமே தங்களுடைய அன்றாட வேலைகளை சுறுசுறுப்பா பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்படிதான் சரஸ்வதியும் சித்தரப்பாவும் காலை எழுந்ததுமே வழக்கம் போல அவங்களுடைய வேலைகளை பார்த்திருக்காங்க. சரஸ்வதியும் தன்னுடைய கணவருக்கு சமைச்சு கொடுத்துட்டு அவரை வேலைக்கு அனுப்பி விட்டதுக்கு பிறகு வீட்டு வேலைகளை அவங்க பார்க்க ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் அந்த கிராமத்துல இருக்கிற பல ஆண்களும் வெளியூருக்கு வேலைக்கு இந்த மாதிரி போறதுனால அவர்கள் ஒவ்வொருத்தரும் ஆக ஆக கிளம்பிக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த நேரத்துல தான் சரஸ்வதி தன்னுடைய வீட்டு வேலைகள்லாம் முடிச்சதுக்கு பிறகு பின்னாடி விவசாய நிலத்துக்கு நடந்து போயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சரஸ்வதி வீடு திரும்பவே இல்லை. என்னடா அது சரஸ்வதி எங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் இருந்தவங்கள ஒரு பக்கம் தேடிக்கிட்டே இருந்த நேரத்தில் திடீர்னு இவங்களுடைய வீட்டில் இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற ஒரு கிணத்துக்கிட்ட இருந்து சரஸ்வதியோடைய குரலும் அந்த கிணத்துல யாராவது குதிச்சா எந்த மாதிரியான சத்தம் கேட்குமோ அந்த மாதிரியான ஒரு சத்தமும் கேட்டதுனால அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க எல்லாரும் வேக வேகமா அந்த கிணத்துக்கிட்ட போய் பார்க்குறாங்க. அந்த கிணறு அந்த லேண்டில் வெறும் எம்டியாகவும், அதாவது சுவர் எதுவுமே இல்லாமல் ஓப்பன் ஸ்பேஸில் அப்படியே இருந்ததுனால அந்த கிணத்தை பற்றி தெரியாதவங்க யாராவது நடந்து போனால் ஒருவேளை வேடிக்கை பார்த்துட்டு போனால் அதில் விழக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய அந்த கிணத்துக்குள்ள இந்த சரஸ்வதி உயிருக்கு போராடின நிலையில் கடந்திருக்காங்க. இதை பார்த்ததும் உடனடியாக அங்கே இருந்த சில ஆண்கள் சரஸ்வதியை மீட்டு பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனைக்கும் அனுப்பி வைக்கிறாங்க. பட் என்னதான் மருத்துவர்கள் சரஸ்வதிக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தாலும் அன்னைக்கு சரஸ்வதியை அவங்களால காப்பாற்றவே முடியல. சரஸ்வதியுடைய மரணத்தை பற்றி கேட்ட சரஸ்வதியுடைய அப்பா அம்மா அவங்களுடைய தங்கைகள் எல்லாருமே ஒரு நிமிஷம் மிரண்டு போய் வேக வேகமாக சரஸ்வதியை பார்க்கறதுக்காக ஓடி வந்திருக்காங்க. நேத்தி தானே நம்ம வீட்டுக்கு வந்து உயிரோட கிளம்பி போனா இப்படி பிணமா பார்க்குறோமே அப்படின்னு அந்த அம்மா அழுத காட்சிகள் எல்லாமே அங்க இருந்த ஒவ்வொருத்தரையும் நிலக்குலைய வச்சதுன்னு கூட சொல்லலாம். இன்னொரு பக்கம் போஸ்ட்மார்டம்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த பெண்ணுடைய சடலத்தை அந்த குடும்பத்தார்கள் கிட்ட கொடுத்துருக்காங்க. பட் இங்கே தான் ஒரு பெரிய பிரச்சனையே வெடிக்க ஆரம்பிச்சது. அது என்னன்னா, இந்த இறந்து போன சரஸ்வதியோடைய சித்தியான கங்கம்மா பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு எனக்கு என்னவோ இந்த மரணத்தில் சந்தேகம் இருக்கு, என்னுடைய அக்கா மகள் இதில் தவறி விழுந்த மாதிரிலாம் தெரியல, யாரோ வேணும்னே தள்ளி விட்ட மாதிரி இருக்கு, அதே சமயம் இவளுக்கு கல்யாணமாகி 8 வருஷம் ஆகுது, அதில் 5 வருஷம் வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நல்ல சுமூகமாக சந்தோஷமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கடந்த 3 வருஷங்களா இந்த சித்தரப்பா எங்களுடைய மகளை படாத பாடுபடுத்த ஆரம்பிச்சான். பயங்கரமாக கொடுமை பண்ணியிருக்கான், அடிக்கடி அடிச்சிருக்கான், அவனுக்கு குடிக்கிற பழக்கம் இருக்கிறதுனால வேணுமுனே குடிச்சிட்டு வந்து எங்களுடைய மகள் கிட்ட வம்பளத்திருக்கான். அதே சமயம் உங்களுடைய வீட்டில் கல்யாணம் பண்ணும்போது காசு பணம் எல்லாம் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்தீங்க, நகைகளும் அந்த அளவுக்கு பெருசாக போடலை, வரதட்சணையை எதுவுமே பெருசாக கொடுக்கல, அதனால உன்னுடைய வீட்டில் போயிட்டு வரதட்சணை வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக அந்த பொண்ணை போட்டு இவன் அடித்ததாகவும், அதனால தான் இறந்து போகிறதுக்கு 3 நாட்களுக்கு முன்னாடி கூட வீட்டுக்கு வந்து தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட நான்
இனிமே அந்த வீட்டுக்கு போகல அப்படின்னு அவங்க சொன்னதாகவும் அதன் பிறகு இந்த சித்தரப்பா சமாதானப்படுத்தி அழைச்சிட்டு போன நேரத்துல தான் இவங்க மர்மமான முறையில் அந்த கிணத்துக்குள்ள இறந்து போயிருக்காங்க. இந்த இறப்புல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த கங்கம்மா ஒரு ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் போலீஸ் இந்த சித்தரப்பாவை கைது பண்ணி விசாரணை பண்ணும்போது இவன் அந்த பொண்ணை தள்ளிவிட்ட மாதிரியான எந்த ஒரு தடயமும் எந்த ஒரு ஆதாரமும் போலீஸுக்கு கிடைக்கவே இல்லை. சம்பவம் நடந்த நேரத்தில் இவன் வேற ஒரு இடத்துல இருந்தான் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டுச்சு. ஆனா அந்த பொண்ணுடைய முடிவுக்கு இவன் தான் காரணமா இல்லையா அப்படிங்கிறத போலீஸ் இப்போ உறுதிப்படுத்தி ஆகணும். இதன் காரணமா அவனை பத்தின விசாரணைகள் எல்லாமே பயங்கரமா போக ஆரம்பிக்குது. அந்த இறந்து போன சரஸ்வதியோடைய அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் அவங்களுடைய தங்கச்சிகள் கிட்டையும் அக்கம் பக்கத்தில் இருந்த ஆட்கள் கிட்டையும் இந்த சித்தரப்பாவை பத்தி விசாரணைகளை ஈடுபட ஆரம்பிச்சாங்க. இந்த கங்கம்மா எந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் சொன்னாங்களோ அது எல்லாமே அவர்கள் மூலியமா கிடைச்சதுனால இந்த சித்தரப்பா அந்த பொண்ணை பயங்கரமா டார்ச்சர் பண்ணியிருக்கான், பயங்கரமா டொமஸ்டிக் வைலன்ஸ் பண்ணியிருக்கான். அதன் காரணமாக தான் அதை சகிச்சிக்க முடியாம அவங்க போய் கிணத்துல போய் விழுந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு காரணத்தையும் ஸ்ட்ராங்கான ஆதாரத்தையும் கண்டுபிடிச்சதுனால அவனை கைது பண்ணி போலீஸ் அவனுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே திரட்டி கோர்ட்ல சார்ஜ் ஷீட்டும் ஃபைல் பண்றாங்க. ஸோ ஃபைனலி இவனுக்கான தீர்ப்பு சரியா 7 வருஷம் கழிச்சு ஜூலை 31, 2017 அன்னைக்கு வந்திருக்கு. அந்த தீர்ப்பு சொன்ன நீதிமன்றத்தில் கூட நான் நிரபராதி, நான் என்னுடைய மனைவியை கொலை பண்ணல, நான் அந்த மாதிரிலாம் அவளை எந்தவித டார்ச்சருமே பண்ணல, என்னை வேணும்னே இந்த வழக்கில் மாட்ட வச்சிருக்காங்க, நான் அவகிட்ட எந்தவித வரதட்சணையுமே கேட்கல, நாங்கள் 2 பேருமே நல்லா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தோம், எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்லை, வேணா வீண் பழி போட்டு என்னை மாட்ட வைக்கணும்னு நினைக்கிறாங்க, சரஸ்வதி இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டதுனால என்கிட்ட இருந்து இந்த கங்கம்மா பணம் கேட்டாங்க, நான் பணம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுனால தான் என்னை இந்த மாதிரி மாட்ட வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை இந்த சந்திரப்பா நீதிபதி கிட்ட சொல்லியிருந்திருக்கான். பட் இவனுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருந்ததுனால நீதிமன்றம் ஐபிசி செக்ஷன் 498A 306 பிரிவின் கீழே வழக்கு பதிவு பண்ணப்பட்டு அதுக்கான தண்டனையை நிரூபிக்கப்பட்டதுனால 7 வருடம் கடுங்காவல் சிறை தண்டனையும் இவனுக்கு அந்த நேரத்தில் கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கப்புறம் பெயிலாம் அப்ளை பண்ணி பார்த்துருக்கான், அது எல்லாமே நிராகரிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அதன் பிறகு இவனுடைய 7 வருஷ சிறை தண்டனை அனுபவிச்சதுக்கு பிறகு இவன் ஜெயிலில் இருந்து ரிலீஸ் ஆயிட்டான். இதோட இந்த கதை முடிஞ்சிச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான விஷயமே நடக்க ஆரம்பிக்க போகுது. கடந்த மாதம் ஒட்டுமொத்த கர்நாடக மாநிலத்தையே புரட்டி போட்ட ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் அரங்கேற ஆரம்பிச்சது. அந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் பார்த்துருக்கலாம். பட் அப்படி தெரிஞ்சுக்காதவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு பெரிய சர்ப்ரைசிங்காக தான் இருக்கும். நான் உங்கள் பாபு சங்கர், வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். நம்ம வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சரியாகலன்னா நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே வீடியோ ரிலீஸ் ஆனதுமே நாங்கள் அப்டேட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் எந்த வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உண்மையாகவே கிரைம் ஜானர் பார்க்குற நம்முடைய ஆடியன்ஸுக்கு யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ அது எனக்கு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க. சரியா சரஸ்வதி இறந்து போய் 15 வருஷம் கழிச்சு ஜனவரி 29, 2026, அதாவது கடந்த 1.5 மாசத்துக்கு முன்னாடி தான் அதே கர்நாடக மாநிலத்துல தும்கூர் மாவட்டத்துல இருக்கிற தசார்ஹள்ளி அப்படின்ற ஒரு அழகான கிராமம். இந்த கிராமத்துல வாழக்கூடிய பல பேரும் தினக்கூலியா தான் வேலைக்கு போயிட்டு வராங்க. அப்படிதான் 50 வயது இருந்த பரமேசும் கட்டிட தொழில் வேலைக்கு தினமும் போயிட்டு வரத வழக்கமா வச்சிருக்காரு. இவருடைய மனைவியான 46 வயது இருந்த ஆஷா பக்கத்துல இருக்கிற ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனில ஏதோ ஒரு சின்ன வேலையை பார்த்துக்கிட்டு வராங்க. இந்த தம்பதியினருக்கு கல்யாணமாகி 10 வருஷம் கிட்ட ஆகுது. இவங்களுக்கு 2 மகன்கள் பிறந்திருக்காங்க. மூத்த மகனான அர்ஜுனை எப்படியாவது ஒரு IAS ஆபீசரா ஆக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஏழை அப்பா அம்மாவுடைய வாழ்நாள் கனவாகவும் இருந்திருக்கு. இதுக்காக தங்களுடைய லைஃபையே முழுவதுமா அர்ப்பணிச்சு அதை நோக்கியே ஓட ஆரம்பிச்சாங்க. பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணி பொருளாதார ரீதியா கஷ்டப்பட்டாலும் இந்த 2 பிள்ளைகள் கூட ஒரு நிம்மதியான லைஃபை தான் இந்த கணவன் மனைவி 2 பேரும் அந்த ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்படி இவங்களுடைய நிம்மதியை கெடுக்கிற விதமாக தான் ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் இவங்களுடைய லைஃப்ல நடக்க ஆரம்பிக்க போகுது.
ஜனவரி 29, 2026 அன்னைக்கு வழக்கம் போல ஒரு நல்ல நாளாக தான் அந்த தசார்ஹள்ளி கிராம மக்களுக்கு அமைஞ்சிருக்கு. அன்றைய நாள் எழுந்த உடனே அவரவர்கள் தங்களுடைய வேலைகளுக்காக கிளம்ப ஆரம்பிச்சாங்க. இந்த பரமேசும் காலை தன்னுடைய வீட்டில் இருக்கிற வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு தினக்கூலிக்காக எப்போதும் செல்லக்கூடிய இடத்துக்கு வேலைக்கு போயிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தன்னுடைய மூத்த மகனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு இளைய மகன் கூட பக்கத்தில் இருக்கிற ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கு போயிட்டு சில வேலைகளை இந்த ஆஷாவும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் பிறகு ஈவினிங் நேரத்தில் மொத்த ஃபேமிலியுமே ஒன்று கூடி அன்னைக்கு நல்லா ஒன்னா உட்காந்து சிரிச்சு பேசினபடியே தங்களுடைய டின்னர் முடிச்சதுக்கு பிறகு அவரவர் ரூமுக்கு தூங்க போயிருந்திருக்காங்க. இந்த ஆஷா தன்னுடைய 2 பிள்ளைகள் கூட அவங்க வழக்கமா தூங்கக்கூடிய ரூமுக்கு போயிருந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹாலுக்கு பக்கத்துல இருக்கிற ரூம்ல இந்த பரமேஷ் வழக்கம் போல தூங்க போயிருந்திருக்காரு. பட் அதுதான் அவருக்கு கடைசி தூக்கம் அப்படிங்கிறது அன்னைக்கு அவருக்கு தெரியாமலே போயிருக்கு. மறுநாள் ஜனவரி 30 காலை நேரத்தில் எப்போதும் போல ஆஷா எழுந்ததுக்கு பிறகு தன்னுடைய வீட்டு வேலைகளையும் முக்கியமாக தன்னுடைய மகன் ஸ்கூல் போகிறதுனால அவனுக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் வழக்கம் போல 6:30 மணிக்கெல்லாம் எழுந்திருக்கக்கூடிய இந்த பரமேஷ் எழுந்து வராமல் இன்னும் தூங்கிக்கிட்டே தான் இருக்காரு. என்னடா அது இவர் இன்னும் எழுந்திருக்கலையேன்னு சொல்லிட்டு கிச்சனில் இருந்தபடியே தன்னுடைய கணவரான இந்த பரமேஷை கூப்பிட்டு பார்க்குறாங்க. அப்போது இந்த பரமேஷ் கிட்ட இருந்து எந்தவித ரெஸ்பான்ஸுமே இல்லை. இன்னொரு பக்கம் மகனுடைய ஸ்கூல் வேணும் வந்துட்டதுனால அவசரமா அவனை கிளப்பி ஸ்கூலுக்குமே அனுப்பியிருக்காங்க. அப்போ வரைக்கும் கூட இந்த பரமேஷ் எழுந்திருக்கவே இல்லை. இதனால ஆத்திரமான ஆஷா, என்ன நீங்க இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்க, வேலைக்கு போகலையா அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோடய அவர் தூங்கிட்டு இருக்கிற ரூம்குள்ள நுழையும் போதுதான் பரமேஷ் உடம்புல எந்தவித அசையுமே இல்லாம மர்மமான முறையில அந்த இடத்துல படுத்து கிடக்கிறத பார்த்துட்டு ஒரு நிமிஷம் இந்த ஆஷா மிரண்டு போயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஆஷா ஒருவித சந்தேகத்தோட இந்த பரமேஷ் கிட்ட வந்து அவரை ஆட்டி பார்க்குறாங்க, உலுக்கி பார்க்குறாங்க. அந்த ரமேஷ் எழுந்திருக்கிற மாதிரி தெரியல, எந்தவித அசையுமே இல்லைங்கிறதுனால பயந்து போன இந்த ஆஷாவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பதறி அடித்தபடி அவங்களுடைய கால்கள் அந்த வீட்டில் இருந்து ஓட ஆரம்பித்து பக்கத்து வீட்டில் போய் நின்றுருக்கு. அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட நடந்ததை சொல்லி அவர் எந்திரிக்கவே மாட்டாரு. என்னன்னு வந்து பாருங்க, எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஆஷா சொல்லி இருந்திருக்காங்க. உடனடியா அவங்களும் சம்பவ இடத்துக்கு வந்து பார்க்கும்போது அந்த ரமேஷ் கிட்ட இருந்து எந்தவித அசையுமே இல்லாததுனால உடனடியா லோக்கல்ல அவங்களுக்கு தெரிஞ்ச டாக்டரை வர வச்சிருக்காங்க. அப்போ மருத்துவருமே கொஞ்ச நேரத்துல பரபரப்பா வந்ததுக்கு பிறகு பரமேஷோடைய சடலத்தையும் அவருடைய பல்ஸையும் செக் பண்ணி பார்த்துட்டு இவர் ஏற்கனவே இறந்து போயிட்டாரு, இவருக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் அங்கிருந்து கிளம்பி போயிருக்காரு. இப்போ உடம்புல எந்தவித காயமுமே இல்லை, நைட்டு சரியான போதையில் வந்து படுத்திருந்ததுனால ஒருவேளை ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரோ அப்படின்ற ஒரு பயத்தோட ஆஷாவுக்கு அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியல. அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க கிட்டையும் ஹார்ட் அட்டாக்ல தான் அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டதுனால யாருக்கும் எந்தவித சந்தேகமும் அந்த நேரத்தில் வரவே இல்லை. அதே சமயம் இந்த ஆஷா தன்னுடைய அப்பா அம்மா வீட்டு சைடுக்கும் இந்த பரமேஸ்வருடைய மற்ற குடும்பத்தார்களுக்கும் தகவலை கொடுத்து விடுறாங்க. அவர்களுமே சம்பவ இடத்துக்கு வந்து பரமேஸ்வருடைய சடலத்தை பார்த்து தேம்பி அழுதுருக்காங்க. இந்த காலத்துல யாருக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னே தெரியல, இப்படி அநியாயமா 50 வயசுல இறந்து போயிட்டானே அப்படின்னு அவங்களுடைய அக்கா அவங்களுடைய குடும்பத்தார்கள் எல்லாருமே கதறி அழுத காட்சிகளை அந்த கிராமத்து மக்களால என்னைக்குமே மறக்க முடியாது. தொடர்ந்து ரமேஷோடைய இழப்பை தாங்கிக்க முடியாத ஆஷாவும் அந்த இடத்துல சுக்கு நூறா உடஞ்சி போய் ஒரு மூலையில உட்கார்ந்துருக்காங்க. இன்னொரு பக்கம் அக்கம் பக்கத்துல இருந்தவங்களும் கடுமையான உழைப்பாளியாச்சு, இவருக்கு போய் இப்படி ஒரு சாவு வந்துட்டே அப்படின்னு இந்த பரமேஷை பார்த்து எல்லாருமே பரிதாபம் தான் பட ஆரம்பிச்சாங்க. பட் என்னதான் பரிதாபப்பட்டாலும் ரமேஷோடைய சடலத்தை நீண்ட நேரம் வச்சிருக்க முடியாதுல்ல, அதனால அடுத்தடுத்த சடங்குகள் எல்லாத்தையுமே ஒன்னா பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபைனலி இவருடைய மரணம் ஒரு இயற்கையான மரணங்கிறதுனால போஸ்ட்மார்ட்டத்துக்கோ போலீஸ் ஆபீசருக்கோ எந்தவித தகவலுமே கொடுக்காம அந்த கிராமத்துல இருக்கிற பெரியவங்க மூலியமாவே அவங்களுடைய சடலத்தை அவங்களுடைய முறைப்படி பக்கத்துல இருக்கிற சுடுகாட்டுல புதைக்கவும் செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு வந்த உறவினர்கள் எல்லாருமே மெல்லமா அந்த வீட்டுல இருந்து கிளம்ப ஆரம்பிச்சாங்க. ஆஷா அந்த 2 குழந்தைகளை வச்சுட்டு எப்படி சமாளிக்க போறானே தெரியல அப்படின்னு கவலைப்பட்டபடியே தான் ஒவ்வொருத்தரும் அந்த வீட்டுல இருந்து கிளம்பவே ஆரம்பிச்சாங்க. பட் இன்னொரு பக்கம் ஆஷாவாலையும் அதை ஏத்துக்கவே முடியல. பயங்கரமா நொந்து போய் லைஃப்ல அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு முடங்கிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். சரியா இந்த பரமேஷ் இறந்து போய் 20 நாட்கள் கழித்து பிப்ரவரி 20, 2026
இந்த பரமேஷோடைய அக்காவான கே நாகம்மா என்ற 60 வயது நிறந்த பெண்மணியோடைய வாட்ஸ்அப்புக்கு ஒரு முக்கியமான ஒரு வீடியோ ஒன்று வர ஆரம்பிச்சது. அந்த வீடியோவை பார்த்ததுமே அந்த அம்மாவால அதை ஜீரணிக்கவே முடியல. என்னடா அது, தன்னுடைய தம்பி இப்பதான் செத்து போயிருக்கான், இன்னும் சடங்கு காரியெல்லாம் அடுத்தடுத்த நாட்கள்ல இருக்கே, ஆனா அது எதுவுமே முடியாம அதுக்குள்ள இவ போய் இன்னொரு கல்யாணம் பண்ணிருக்காளே அப்படின்ற மாதிரி ஆஷாவுடைய கல்யாண வீடியோவை பார்த்ததும் அவங்களால அதை ஜீரணிக்கவே முடியல. அந்த வீடியோல ஆஷா தான் கல்யாணம் பண்ண ஆள் கூட வெளியில நடந்து வர மாதிரியும் அவங்க கூட சில உறவினர்கள் நிக்கிற மாதிரியும் இருந்திருக்கு. இதை பார்த்ததும் நாகம்மாவால அக்செப்ட் பண்ணிக்க முடியலனாலும் சரி, அவ 2 குழந்தைகளை வச்சுட்டு தனியா தான் இருக்கா, அதனால அவ கல்யாணம் பண்ணிக்கிறதுல எங்களுக்கு எந்தவித பிரச்சனையோ எந்தவித முரண்பாடோ கிடையாது. ஆனா இறந்து போய் 40 நாட்கள் கூட ஆகல, வெறும் 20 நாட்களுக்குள்ள எதனால இவ கல்யாணம் பண்ணா, அப்படி என்ன இவளுக்கு அர்ஜென்ட் அப்படின்ற ஒரு சந்தேகம் தான் இந்த வழக்கை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு தீப்பொறியா அமைய ஆரம்பிச்சது. நாகம்மாவுக்கு என்ன பண்றதுனே தெரியல. தனக்கு தெரிஞ்ச சில ஆட்கள் கிட்ட அந்த வீடியோவை பத்தி காட்டும்போது அவங்களுக்கும் அதே மாதிரியான சந்தேகம் தான் வர ஆரம்பிச்சது. இதனால உடனடியா பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு இந்த மாதிரி தன்னுடைய தம்பி 20 நாட்களுக்கு முன்னாடி இறந்து போனா சார், ஆனா என்னுடைய தம்பியோடைய மனைவியான ஆஷா திடீர்னு அதுக்குள்ள கல்யாணம் பண்ணிட்டாங்க, எனக்கு என்னவோ தம்பியோடைய மரணத்துல சந்தேகமா இருக்கு, அவனுக்கு இதுக்கு முன்னாடி ஹார்ட் டிசீஸ் எதுவுமே இருந்தது கிடையாது, ஹார்ட் அட்டாக்லாம் வந்திருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது, நீங்க எதுக்கும் விசாரணை பண்ணி பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த பரமேசை இறுதி சடங்கு அப்போ குளிப்பாட்டும் போது அவங்களுடைய முகத்துல சில கீறல் காயத்தையும் அவருடைய பிரைவேட் பார்ட் கிட்ட ஒரு வீக்கம் இருந்ததையும் சில பேர் பார்த்துட்டு இந்த நாகம்மா கிட்ட இந்த கல்யாண வீடியோ வெடிக்கும் போது சொல்லி இருந்திருக்காங்க. சோ இதை எல்லாத்தையுமே போலீஸ் கிட்ட சொல்லும் போது போலீஸுக்கும் ஒரு நிமிஷம் சந்தேகம் ஏற்பட ஆரம்பிச்சு உடனடியா இந்த வழக்கோடைய பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இறந்து போன பரமேஷுக்கும் ஆஷாவுக்கும் என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு, அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சா அப்படின்ற மாதிரி விசாரணையில ஈடுபட ஆரம்பிச்சாங்க. முக்கியமா ஆஷாவுடைய சிடிஆர் ரிப்போர்ட்டை செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க ஒரு நம்பருக்கு மட்டும் அடிக்கடி கால் பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. அந்த நம்பர் யாருடையதுன்னா நம்ம இன்ட்ரோல ஒரு கேரக்டர் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா, சரஸ்வதி கிட்ட டவுரி கேட்டு சித்திரவதை பண்ணான்னு ஒரு கேரக்டர் பார்த்தோம்ல, சந்திரப்பா. இந்த சந்திரப்பா கிட்ட தான் இந்த ஆஷா அடிக்கடி பேசியிருந்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த டீட்டெயிலை கண்டுபிடிச்சதுக்கு பிறகு போலீஸ் உடனடியாக டைம் வேஸ்ட் பண்ணாம கோர்ட்டுக்கு போயிட்டு புதைச்ச அந்த சடலத்தை தோண்டி எடுக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபைனலி கோர்ட்டுமே அனுமதி கொடுத்ததுக்கு பிறகு அந்த சடலம் எந்த இடத்துல புதைக்கப்பட்டிருக்கோ அந்த ஏரியாவுடைய ரெவென்யூ ஆஃபீஸர், தாசில்தார், விஏஓ கிட்டலாம் பர்மிஷன் வாங்கிட்டு அவங்க முன்னணியிலேயே அந்த சடலத்தை தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி செக் பண்ணி பார்க்கும்போது தான் போலீஸுக்கு அந்த நாகம்மா சொன்ன மாதிரியான சில சந்தேகங்களும் சில மர்மங்களும் அப்போதான் விலகவே ஆரம்பிச்சது. அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல என்ன இருந்துச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சந்திரப்பா மற்றும் ஆஷாக்குள்ள என்னென்ன நடந்துச்சு, இந்த ஆஷா யாரு, எப்படி இவங்க பிளான் பண்ணாங்க அப்படிங்கறத தெள்ள தெளிவா இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த கதையோடைய ஆரம்பம் எங்க ஆரம்பிக்குதுன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி பெங்களூர்ல தான் ஆரம்பிக்குது. ஏன்னா இறந்து போன இந்த பரமேஷ் ஆரம்பத்துல பெங்களூர்ல டிரைவரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. இந்த நேரத்துல தான் ஆஷாவை அவர் பெங்களூர்ல பார்த்திருக்காரு. ஆஷாவுக்கு ஏற்கனவே திருமணமாகி அந்த கணவர் கூட ஒரு வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அவர் ஒரு சில வருஷத்திலே இறந்து போயிட்டதுனால அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம சில தினக்கூலி வேலைகளை ஆஷா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பொண்ணு மேல ஒரு கரிசனை ஏற்பட்டு அவளுக்கு நம்ம வாழ்க்கை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு இந்த பொண்ணு கூட பழக ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் வீட்டோடைய எதிர்ப்பெல்லாம் மீறி அந்த பொண்ணை ஒரு கோவில்ல கல்யாணம் பண்ணிட்டு தன்னுடைய சொந்த ஊரான தசார்கள்ளி பகுதியில் வந்து செட்டில் ஆயிருந்திருக்காரு. மேற்கொண்டு இங்க வந்ததுக்கு பிறகு சின்ன சின்ன கூலி வேலைகள் தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. 2 குழந்தைகள் அதுக்கப்புறம் பெத்தெடுக்கிறாரு. பெரிய மகனை எப்படியாவது ஒரு கலெக்டர் ஆகி பார்க்கணும் அப்படின்லாம் ஆசைப்படுறாரு. பட் இவருடைய ஆசை நிறைவேறதுக்குள்ளேயே ஆஷா அவளை போட்டு தள்ளிட்டா. அதுக்கான காரணம் என்னன்னா இந்த பரமேஷ் பயங்கரமா குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ட்ரக்குக்கும் இந்த ஆல்கஹாலுக்கும் பயங்கரமா அடிக்டா இருந்ததுனால அவரை முழுக்க முழுக்க இந்த ஆஷா வெறுக்க ஆரம்பிச்சிட்டா. இதனால நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடலாம், எனக்கு டைவர்ஸ் கொடுத்துரு அப்படின்ற மாதிரி கூட ஆஷா கேட்டிருந்திருக்கா. ஆனா அந்த நேரத்துல கூட இந்த பரமேஷ் தன்னுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு அந்த நேரத்துல டிவோர்ஸ் கொடுக்காம தொடர்ந்து இந்த ஆஷா கூட தான் வாழ ஆரம்பிச்சாரு. இப்போ இந்த 2 பேருக்குள்ளேயும் இப்படி ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால தான் இந்த ஆஷா டெய்லியுமே தன்னுடைய கணவர் கூட எல்லாம் தூங்காம பிள்ளைகள் கூட வேற ஒரு ரூம்ல தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் பரமேஷும் இரவு நேரத்துல டெய்லியும் குடிச்சிட்டு தான் வீட்டுக்கே
வந்து படுத்து தூங்குவாரு. ஸோ இப்படியே இவங்களுடைய லைஃப் ஒரு பக்கம் போய்கிட்டே இருந்த நேரத்துல தான் ஜெயில இருந்து நம்ம இன்ட்ரோல பார்த்த சந்திரப்பா அப்படின்ற கேரக்டர் ரிலீஸ் ஆகி சமையல் வேலைக்கு போக ஆரம்பிச்சது. இந்த சந்திரப்பா இந்த தும்கூர் மாவட்டத்துக்கு சமையல் வேலைக்கு வரும்போது தான் இந்த ஆஷா ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனில வேலை பார்த்தாங்கன்னு சொன்னல, அந்த ஈவென்ட் மேனேஜ் கம்பெனில ஒரு சமையல்காரரா வேலை பார்க்கக்கூடிய சுச்சுவேஷனும் இந்த சந்திரப்பாவுக்கு ஏற்பட ஆரம்பிச்சது. அதன் பிறகுதான் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட ஆரம்பிக்குது. ரெண்டு பேருடைய லைஃப்ல நடந்ததை மாறி மாறி ஷேர் பண்ணிக்கும் போது இவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வர ஆரம்பிச்சு ரெண்டு பேரும் சீக்கிரட்டா காதலிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ ஃபைனலி இவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா, நாம ரெண்டு பேரும் இப்ப திருமணம் பண்ணிக்க முடியாது, பரமேசும் எனக்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டாரு, இதனால எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை எடுக்கும்போது தான் பரமேஷ் உயிரோட இருந்தா தானே இதுக்கு எல்லாத்துக்குமே பிரச்சனை வரும், பரமேஷை போட்டு தள்ளிட்டா நம்ம இதுல இருந்து தப்பிச்சிடலாம், நம்ம ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரெண்டு கேடி கிரிமினலும் ஒரு சதி திட்டத்தை இந்த அப்பாவியான பரமேஷ் மேல போட்டிருந்திருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் தான் ஜனவரி 29, 2026 அன்னைக்கு பரமேஷுக்கு தேதி குறிச்சிட்டு அந்த வீட்டுக்கு அந்த சந்திரப்பாவும் இரவு நேரத்தில் வந்திருக்கான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பரமேஷ் வந்து டெய்லியும் குடிச்சிட்டு தானே தூங்குவார்னு சொன்னேன். ஸோ அதனால் பயங்கர போதையில் மயக்கத்தில் இருக்கிறதுனால அவரை கொலை பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், கத்த மாட்டார், அவர்கிட்ட சண்டை போடுறதுக்கான சுச்சுவேஷனை கிரியேட் ஆகாது. ஸோ அதனால் இந்த இரவு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் இந்த ரெண்டு பேரும் அன்னைக்கு போதையில் தூங்கிக்கிட்டு இருந்த பரமேஷோடைய முகத்தில் தலையணியை அமுக்கி வச்சு கொடூரமான முறையில் துடிக்க துடிக்க கொலை பண்ணி இருந்திருக்காங்க. இந்த பரமேஷுக்கு நம்ம எப்படி சாகுறோம், ஏன் சாகுறோம், யாரால சாகுறோம் அப்படின்ற எதையுமே தெரிஞ்சுக்காம அன்னைக்கு அந்த போதையிலேயே அந்த தூக்கத்திலேயே அவர் இறந்து போயிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்த வேலை முடிஞ்சதும் சந்திரப்பா அங்கிருந்து கிளம்பி போயிருக்கான். இந்த ஆஷா அடுத்த நாள் அந்த ஹார்ட் அட்டாக் டிராமாவை நடத்திருக்கா. அதுக்கப்புறம் 20 நாட்களுக்குள்ள இந்த ரெண்டு பேரும் ஒரு கோவிலில் போயிட்டு கல்யாணம் பண்றாங்க. அதுதான் இந்த வழக்கை ரீஓபன் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாகவே இருந்துச்சு. ஒருவேளை இவங்க இந்த கல்யாணமே பண்ணிக்காம ஒரு 2 வருஷம் கழிச்சு பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த பரமேஷோடைய கேஸ் வந்து வெளி உலகத்துக்கு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. தற்போதைக்கு இந்த ஆஷாவையும் சந்திரப்பாவையும் கைது பண்ணி ஜெயிலில் அடைச்சிருந்துருக்காங்க. என்ன தண்டனை கிடைக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். எந்த ஒரு விஷயத்துக்கும் கொலை ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்கவே கொடுக்காது. அது எந்த பிரச்சனைக்குமே வன்முறையோ வைலன்ஸோ என்னைக்குமே ஒரு நிரந்தர சொல்யூஷனை கொடுக்கவே கொடுக்காது. உட்காந்து பேசினா மட்டும்தான் அதுக்கான சொல்யூஷனை நம்மளால் பெறவே முடியும். அப்படி ஒருவேளை உனக்கு பரமேசை பிடிக்கல அப்படின்னா அவரை கொலை பண்ணுறதுக்கு பதிலாக அவருடைய பிள்ளைகளை விட்டுட்டு இந்த சந்திரப்பா கூட நீ எங்கேயாவது ஓடி போயிருந்திருக்கலாம். ஆனால் அதை எதையுமே பண்ணாமல் அப்பாவியான அந்த பரமேசை அநியாயமாக இவ கொலை பண்ணியிருக்கானா, இவளை மன்னிக்கவே கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். மனிதனுடைய இந்த தேவையில்லாத ஆசை என்னென்னலாம் அவளை பண்ண வச்சிருக்குன்னு பாருங்க. இதுல இந்த சந்திரப்பாவுமே ஆல்ரெடி கிரிமினல் பேக்ரவுண்ட் உள்ள வந்தான். இந்த ஆஷாவுமே இந்த சந்திரப்பாவை 3வது முறையா திருமணம் கட்டியிருக்கா. நாளை பின்ன இந்த சந்திரப்பாவுக்குமே இவ பண்ண மாட்டா அப்படிங்கிறது என்ன நிச்சயம்? இந்த மாதிரியான கேவலமான விஷயங்களும் நம்மளை சுற்றி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. இந்த கேஸில் உண்மையான அப்பாவிகள் யாருன்னா இப்போ அந்த 2 குழந்தைகள் தான். வேற யாருடைய வளர்ப்புலையே இப்போ வளர போகிறாங்க. அந்த வளர்ப்பு அவங்களுக்கு நல்ல விதமாக இருக்குமா அப்படி இல்லைன்னா கெடுதலாக இருக்குமா அப்படிங்கிறது அவங்களுடைய இடத்துல இருந்து பார்த்தா மட்டும்தான் நமக்கு தெரியும். உங்களுடைய தேவையில்லாத இந்த ஆசையினால அந்த குழந்தையோடைய இந்த டீனேஜ் பருவம் எப்படி நாசமாக போயிடுச்சுன்னு பாருங்க. நீங்கள் இந்த ஆஷா மற்றும் சந்திரப்பாவை பற்றியும் இவங்களுக்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.